சேம் கேட்டகரி தான் இவங்களுக்கும். ஏன்னா 4க்கும் 5க்கும் உடையவர். ஒரு கேந்திரத்துக்கும், ஒரு கோணத்துக்கும் அதிபதி, ராஜயோகாதிபதி இவங்களுக்கும். அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல அமர்றாருங்க. அங்க சனி வந்து எல்லாவற்றையும் கொடுத்தார். இங்க இவங்க கிட்ட இருக்கிற எல்லா இயலாமையும் அவங்க கிட்ட இருந்து தூக்கி வெளியில போட போறார். அதாவது அங்க வந்து கொடுக்கிற ப்ராசஸ், இங்க வந்து கிளீனிங் ப்ராசஸ். 2மே சூப்பரான ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த விதத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 2 1/2 ஆண்டு காலகட்டம் நல்ல ஒரு பொற்காலகட்டம்னு சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனா, இவர் மட்டும் இல்லைங்க. இவரை பின்தொடர்ந்து வருகின்ற ராகுகேது பெயர்ச்சி, அதனைத் தொடர்ந்து வருகின்ற குருவின் பெயர்ச்சின்னு ரிஷபத்தை விட சகல பெயர்ச்சிகளும் பலமா ஒரு ராசிக்கு இருக்குன்னா, அது இவங்களுக்கு தான். சரிங்களா? 100க்கு 99% கூட நீங்க வச்சுக்கிடலாம். சரிங்களா? எடுத்ததெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு. இப்ப இது எல்லாத்தையும் பேசிட்டு நடக்கலன்னு நம்ம வீடியோல கமெண்ட் போட்டுறக்கூடாது. ஜாதக தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன கத்துன்னு கத்துனாலும் அது 10% தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதக தசாபுக்திகளும் வலுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உண்மையிலேயே துலாம் ராசி நேயர்கள் இத சொல்லுவோம் இல்லையா? வீடியோக்குன்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு. உண்மையிலேயே தசாபுக்தியும் வலுத்துருச்சுன்னா உண்மையிலேயே தொட்டதெல்லாம் பொன்னாயிரும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6ஆம் இடத்துல சனி போறார். வேலை வாய்ப்புகள பலமா கொடுப்பார். சரிங்களா? வேலை கிடைக்கும்னு சும்மா சொல்றத நல்ல வேலை கிடைக்கும். பிடிச்ச மாரியான வேலை கிடைக்கும். நீண்ட நாளா இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா அப்படிங்கிற மாரி அந்த பொசிஷன்ல அமர்றதுக்கான ஒரு நல்ல பலம் கிடைக்கும். சரிங்களா? ஆக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும். 2வது ஆல்ரெடி வேலையில இருக்கவங்க இந்த ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க, இல்ல ப்ரமோஷனுக்கான டைமிங் வந்து சில உள்ள இருந்த பாலிடிக்ஸால கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு ப்ரமோஷன் கிடைச்சிரும்.